பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு நட்சத்திரத்தினுடைய அடிப்படை பலன்களில் அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க. அவிட்ட நட்சத்திரங்கிறது மகர ராசி மண்டலத்திலையும் கும்ப ராசி மண்டலத்திலையும் இரு பகுதிகளாக இருக்குங்க. அது மட்டும் அல்லாமல் காலபுருஷனுடைய 10வது தொழில் ராசியையும் 11வது லாப ராசியும் இணைக்கிறதுனால இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பழமொழி இருக்குங்க. அவிட்டம் தவிட்டு பானையில் பொன் இருக்கும் என்று ஒரு அடிப்படையை சொல்லுவாங்க. இது கிராமத்து விவசாயத்தினுடைய அடிப்படை பழமொழிங்க. அதாவது ஏதாவது ஒரு தொழிலை செய்து பொருளை சேர்த்து வைப்பார்கள் என்பதுதான் இந்த பழமொழியினுடைய அடையாளம். அதற்கு தகுந்தாற் போலவே இவர்களின் வாழ்க்கை இருக்கும். இதனோட அதிதேவதை அஷ்டவசுக்களாகும். அஷ்டவசுக்கள் என்பது 8 விதமான வெற்றியை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் என்று அர்த்தம். 8 விதமான வரவுகள், 8 விதமான தொழில் முயற்சிகள், 8 விதமான அறிவுகள், 8 விதமான வெற்றியை குறிக்கக்கூடிய நட்சத்திரத்தோட தொடர்பாகும். இதனுடைய அடையாளம் சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனின் உடுக்கை மற்றும் மிருதங்கத்தை குறிக்கப்படும். இந்த இரண்டும் இசையின் மீது நாட்டத்தையும் இசை கருவிகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை கூறும். அது மட்டும் இல்லாமல் உடுக்கை என்பது ஞானத்தின் அடிப்படை அடையாளமாகவும் காலம் என்று கூறக்கூடும் காலத்தை அடிப்படையாகவும் கூறலாம். ஆகவே இந்த நட்சத்திரம் ஞானத்திற்கு மட்டுமல்லாமல் காலத்தை உணர்ந்து செயல்படுத்தக்கூடியவர் என்று அடையாளமாகும். பொதுவாகவே இது தர்ம நட்சத்திரம். இது அவரவர்களுக்குரிய நியதியினுடைய அடிப்படையில் தர்ம செயல்பாட்டின் அடிப்படையில் செயல்படுவதை இந்த நட்சத்திரம் உறுதி செய்கிறது. பொதுவாக இதில் இருக்கக்கூடிய குணங்களை பற்றி நாம் பார்க்கலாம். பொதுவாக இசையில் ஆர்வம் இருக்கும் இந்த நட்சத்திரத்திற்கு. இசை கருவிகளை கையாளுறது, பெரும் செல்வங்களை சேர்த்தக்கூடிய நட்சத்திரம்னு பேருங்க. ஏதாவது தொழிலை செய்து தொழிலின் மூலம் பெரும் செல்வங்களை சேர்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பேருங்க. அது எஸ்பெஷலி 10ஆம் பாவாதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமான நிலை இருக்க உறுதியாக இருக்குங்க. பொதுவாக இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் அதிருப்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரமாகவும் சனியினோட வீடாகவும் சம்மந்தப்படுறதுனால அப்போ குடும்பத்தில் சில கலகங்கள் எதிர்பார்த்த நிலை இருக்காததுனால பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க. தன்னை பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார். தன்னுடைய தகுதி என்ன நிலை என்பதை பற்றி மிக தெளிவாக தெரிந்து வைத்திருப்பாங்க. நல்லவங்களாக இருப்பாங்க, நலம் தருபவங்களாக இருப்பாங்க. ரொம்ப எவ்வளவு கோடி ஆனாலும் லட்சங்கள் ஆனாலும் தொழில் செய்யறதுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய நட்சத்திரங்க. தொழிலில் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா நிறைய தான தர்மங்கள் பண்ணுறது, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணங்கள் இருக்கும். இவங்க பொதுவாக பஞ்சபூத குணங்களை அடிப்படையாக வச்சுருப்பாங்க. பஞ்சபூத ஞானங்கள் அதிகமாக இருக்கும். இவங்கக்கிட்ட கேள்வி ஞானம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்குங்க. கேள்வி ஞானத்தை பற்றி இந்த நட்சத்திரத்துக்கு மிக அதிகமாக இருக்கும். அதனால் எதிர்காலத்தை கணிப்பவர், எதிர்காலத்தை அறிபவர். இப்பொழுது என்ன தொழில் செய்தால் எதிர்காலத்தில் அது வெற்றி அடையும், இப்பொழுது எதிரில் முதலீடு செய்தால் அது எதிர்காலத்தில் வரவாக இருக்கும், நாளை எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை கணித்து அதை ஒட்டி வாழ்க்கை பாதையை தீர்மானிப்பவர் என்று அடையாளம். கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதீதமான தன்னம்பிக்கை உடையவர்கள். பொது காரியத்திற்காக எல்லோரையும் இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கி தரும்.
லாபம் வரும் என்றால் எல்லோரிடமும் பரிவு காட்டுவர். அதாவது தான் ஒரு காரியம் செய்வதன் மூலம் லாபம் இருக்கும் என்றால் அந்த இடத்தில் இறங்கி வேலை செய்வதற்கோ பரிவு காட்டுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. லாபத்தின் அடிப்படையிலான சில செயல்பாடுகள் இவர்களிடம் இருக்கும். தூர தேசம் சென்று வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு வயதில் கஷ்டங்களை அனுபவிப்பவர். சிலர் ஸ்வீகார புத்திரராக செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே சனி ஸ்வீகார புத்திரராக இருப்பார். செவ்வாயினுடைய நட்சத்திரம் சனியின் வீட்டில் அமைவதால் இங்கு ஸ்வீகார புத்திரருக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு முதலில் செவ்வாய் திசையும் ரெண்டாவது ராகு திசையும் வரும். இந்த 2 திசையும் பெரும்பாலும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கிற வாய்ப்பை தரும். குரு திசைக்கு பின்னாடி அவங்களோட வாழ்க்கை மிக நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தருங்க. பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு 4வது திசை சனி திசை மாரக திசையாக வரும்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் பொருந்தி வர்றதில்லை. அவங்களோட பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இது பெரிய பாதிப்புகளை தருவதில்லை. பொதுவாக இதில் சில எதிர்மறை குணங்களும் இருக்குது. அதையும் நாம் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா இது சனி செவ்வாய் சேர்க்கையாக இருக்கிறதுனால பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் சனி அதாவது தீய கிரகங்கள் இருந்தாலோ இல்லை நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு தீய கிரக தொடர்புகள் ஏற்பட்டுச்சுன்னா கெட்ட வழியில் பணம் சேர்ப்பாங்க. பொதுவாக பொருள் சேர்ப்பதில் கெட்ட வழியில் மட்டும் ஆர்வம் அதிகமாயிரும். சுயநலமாக செயல்படுவாங்க. பேராசை அதிகமாயிரும். கஞ்சத்தனம் வந்துடும். அடுத்தவர்கள் பொருள்களை பிடுங்கிக் கொள்வது அபகரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தன்னைத்தானே புகழக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும். இரக்கமற்ற நிலைகள் வந்துடும். பழிவாங்கும் குணம் எண்ணமுடையவராக வந்துடுவாங்க. பொதுவாக பாராமுகம், ஒரு கேள்விக்கு பதில் தராமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாராமுகம் இருக்கும். திருமண வாழ்வு சோபிக்காமல் போயிடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பாவ கிரகம் இருந்தாலோ அல்லது இந்த நட்சத்திரத்தில் தீய கிரகம் இருந்து திசை நடந்தாலோ அல்லது இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தீய தொடர்பு வந்தாலோ இது கட்டாயம் செயல்படுத்துகிற வாய்ப்பு இருக்குங்க. பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் லக்கணம் இருந்து நடந்தால் எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் நம்ம பார்க்க போகலாங்க. அரசனுக்கு சமமானவனாக வாழ்க்கை இருக்கும். பொதுவாக இந்த இலக்கியம் காவியம் இது சார்ந்த தலைமை தத்துவங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப மனிதாபிமானமாக இருப்பாங்க. உயர்ந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணி வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க. உண்மையானவங்களாக இருப்பாங்க. ஆசைகள் இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் தொழில் சார்ந்த ஆசைகள் தான் இவங்களுக்கு, அதிகாரம் சார்ந்த ஆசைகள் இருக்கும். பெரும் செல்வந்தனாக வாழ வாய்ப்புகள் உண்டு. மகர லக்கணத்தில் பிறந்தா, அதாவது லக்கணம் மகரத்தில் அவிட்டத்தில் அமர்ந்தால், கும்பத்தில் அவிட்டத்தில் லக்கணம் அமர்ந்தால் பெரும் செல்வந்தனாக வாய்ப்புகள் உண்டு. மற்ற கிரகங்களை இணைத்து கொண்டால் மேலும் வெற்றிகளை தர வாய்ப்புண்டு. எதையும் சாதிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள். தத்துவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. கடுமையான தேடுதல் குணம் உடையவங்களாக இருப்பாங்க. தேடி தேடி தொழில் பொருளாதாரம் தேடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தீவிரமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் அவிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இதுவே அவிட்டத்தில் சந்திரன் இருந்தால் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. செல்வம் உள்ளவன். இங்கே பொருளாதாரங்கிறது ரொம்ப மஸ்ட்டுங்க. கட்டுப்பாடுகள் அற்றவன். அதிகமாக மற்றவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பவர். கொடையாளியாக இருக்கிறது. எதிர்மறையான சிந்தனைகள் கொஞ்சம் இருக்கும். மற்றவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். என செவ்வாய் நட்சத்திரம். இசை கவிதை ஆர்வம் இருக்கும். ஞானம் இருக்கும். எதனுடனும் ஒத்து போகாதவர்கள். திருப்தி இல்லாதவர்கள். தாமத திருமணம் ஆவதில் சிக்கல்கள் இருக்கும். சில அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுறதையோ அல்லது பார்ட்னராக வர்றவங்களுக்கு ஏற்கனவே செகண்ட் மேரேஜாக இருக்கிறக்கோ சான்சஸ் இருக்குது. துணையினால் ஏதாவது மோசமான நடவடிக்கைக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகளை தரும்.
கண்மூடித்தனமான செயல்பாடுகள் இருக்கும். தன் நிலையிலிருந்து இறங்காதவர்களாக இருப்பாங்க. ரொம்ப பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அவிட்டத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு. அவிட்டத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு தைரியமானவங்களாக இருப்பாங்க, வலிமையானவர்களாக இருப்பாங்க, கோபத்தில் சில அதிகாரங்களை இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, கோபத்தினால பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வார்கள், எதையும் ஆய்வு செய்பவர்கள், விளையாட்டுத்தனம், கடின உழைப்பாளி, தத்துவ ஞான இயல்புண்டு, பொதுநலம் சோசியல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், பாராட்டுபவர், செல்வந்தன், வெற்றியாளன், அழுத்தம் தருகின்ற வாழ்க்கை முறை, அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் இருக்கும் இந்த சூரியன் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால். ஏன்னா அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சூரியன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் சனியோடு இருக்கிறதுனால இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். சில நேரங்களில் மூட நம்பிக்கைக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். இந்த நட்சத்திர இசை கலைஞர்கள் அப்படிங்கிறது தொழிலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கவிஞர்கள் அதிகமாக இருப்பாங்க. டாக்டர், அதுவும் சர்ஜன் டாக்டர்ஸு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சொத்து சம்பந்தமான தொடர்புடைய அனைத்து தொழில்கள் சம்மந்தப்பட்டவங்க, பொறியியல் சம்மந்தப்பட்ட தொழில், சுரங்க சம்மந்தப்பட்ட தொழில், ரிசர்ச் பண்ணுற விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஆய்வு சம்மந்தப்பட்ட தொழில்கள், தொண்டு நிறுவனங்களில் வேலையில் இருக்கிறது அல்லது தொண்டு நிறுவனங்கள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு என்ன விதமான வியாதிகள் வரும்னா மூட்டு வாதம், மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டுவடம், இது முழங்கால் சம்மந்தப்பட்டது, கணுக்கால் சம்மந்தப்பட்டது, இந்த ஜாயிண்ட் சம்மந்தப்பட்டது, செவ்வாயோட நட்சத்திரமாக இருக்குன்னா ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்டது, மனோரீதியான சில பிரச்சனைகள், இதய சம்பந்தப்பட்ட சில நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், இரத்த குழாய்கள் உடைஞ்சு இரத்த சம்பந்தமாக வெளியே வர்றது, மூக்கில் வர்றது, பிளட்டில் வர்றது, வாயில் வர்றது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ இதில் இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா 2 இடத்துல வர்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல விளக்கமாக சொல்லிடுறேங்க. பொதுவாக மகரத்தில் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும், கும்பத்தில் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும். மகர அவிட்டம் அற்புதமான தொழில் திறமை உடையவங்களாக இருப்பாங்க. எந்த வழியிலுமே பெரும் பணம் சம்பாதித்து விடுவார்கள். மகரம் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய நபராக இருப்பாங்க. தன்னுடைய வருமானத்தை மறு முதலீடு செய்ய தெரியாது. அதன் மூலம் புகழ் ஒன்றும் கிடைக்காம போயிடும். புகழுக்காக வருமானத்தின் பெரும் பகுதியை லாஸ் பண்ணிடுவாங்க. 2வது, செலவு அதிகமாக செய்வாங்க. அப்படி கிடைத்த புகழையும் தற்காலிகமாகத்தான் இருக்குங்க. ஆனால் அதுவே பார்த்துட்டிங்கன்னா கும்ப அவிட்டம் 3-4 பாதம் பாரம்பரிய சொத்து இருக்கும், பாரம்பரிய தொழில் இருக்கும், மற்றவர்கள் சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும். தானாக ஒரு தொழிலையும் கும்ப அவிட்டம் ஆரம்பிக்காது. ஆரம்பித்த தொழிலை இவங்க செயல்படுத்துவாங்க. மற்றவர்கள் ஆரம்பித்து தொழில் செய்து தன்னை வழிய அழைத்து பங்கு தருவாங்க. அதனால் பங்குதாரர்களால் நண்பர்கள் உறவினர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் மூலதனம் போட வேண்டிய அவசியம் இங்கு இருக்காது. எப்பொழுதும் நல்ல பெயரும் புகழும் உள்ளவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே அவிட்ட நட்சத்திரத்தினுடைய ஒரு பொது பலன் ஆகுங்க. இதனுடைய முழுமையான பலன்கள் மற்ற கிரகங்களையும் இணைத்து கொண்டு பார்க்க வேண்டும். இதில் இருந்து ஒரு திசை நடந்தால் கண்டிப்பாக ஒரு தொழில் பொருள், அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்களில், அதாவது நிலம் சார்ந்த தொழில்களில், சுரங்கம் சார்ந்த தொழில்களில், ஸ்டோன் ரிலேட்டட் சார்ந்த தொழில்களில் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. இதிலிருந்து ஒரு திசை நடந்தால் அவங்களுக்கு பொருளாதாரத்தை சேமித்து வச்சுக்கிறதுலையும், புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.